ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா, நம்ம அந்த காரை தான் வந்து எடுத்து ஓட்ட போகிறோம். ஏன்னா வந்து ஆல்ரெடி இந்த காரை நிறுத்தி 2 மாதம் ஆயிடுச்சு. இடையில நம்ம ஃப்ரெண்டு மட்டும் வந்து எடுத்து இடையில ஓட்டுனாப்புல. ஏன்னா எடுத்து ஓட்டலனா வந்து அவரை வந்து ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா போன டைமே வந்து 3 மாதம் ஒரே இடத்துல நிறுத்திட்டு இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணால் வந்து கார் ஸ்டார்ட் ஆகவே இல்ல. அதுக்கப்புறம் பேட்டரி கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டு பேட்டரி கல்லை கொடுத்து சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து காரில் ஃபிட் பண்ணி ஓட்டிகிட்டு போனேன். அதே மாதிரி நிலமை வந்து வந்துடும் மறுபடியும் நமக்கு. அதனால் வந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் ஒரு சின்ன வேலை இருக்குது. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போனோம்னா வண்டியும் ஓட்டிகிட்டு போனோம்னா பேட்ரி நல்லா சார்ஜ் ஆன மாதிரி இருக்கும். ஒரு ரவுண்டு நல்லா வண்டி ஓடின மாதிரி இருக்கும். அப்படியே போயிட்டு வரும்போது இந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து வண்டிக்கு எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. அதனால் வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டும் ரிட்டன் வரும்போது போட்டுன்னு வந்துடலாம். ரன்னாக தான் ஆச்சு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எக்ஸ்பைரி ஆகி. அதனால் வரும்போது போட்டு வந்துடுவோம். ஏன்னா எங்கேயாச்சும் ஆர்டிஓவில் போலீஸ் ஏதாவது பிடிச்சா பொல்யூஷன் சர்டிஃபிகேட் மட்டும் இல்லாதனால ஃபைன் போட்டுருவாங்க. மீதி இன்சூரன்ஸு மீதி எல்லாமே டாக்குமெண்ட் வந்து எல்லாமே கரண்டில் இருக்குது. பொல்யூஷன் மட்டும் வரும்போது எடுத்துன்னு வந்துடலாம். நான் வந்து அடிக்கடிக்கு வந்து எடுத்து ஓட்டுவேன் முன்னெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை. இப்போ வண்டிக்கு போகிறதுனால டைமே கிடைக்கிறதில்ல. ப்ளஸ் என் வண்டிக்கும் நான் லோடு பிடிக்கணும் அது இதுன்னு வேலை. அதனால் வந்து சரியாக வந்து நம்ம வந்து வண்டி எடுத்து வாரத்துக்கு ஒரு முறை கூட வந்து எடுத்து ஓட்ட முடிறதில்ல. நம்ம ஃப்ரெண்டு வந்து ஃபாரின்லேயே இருக்கிறாப்புல. அவருக்கு போய் கிட்டத்தட்ட 7, 8 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் ஊருக்கே வரல. அவர் வந்தாவது தொடர்ந்து எடுத்து ஓட்டுவார். வரும்போது பொல்யூஷன் போட்டுன்னு வந்து நிறுத்தி விட்ருவோம்.